ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷி செஞ்சு பழகு சேனல். ஸோ நான் இன்றைக்கி மீதமான சாதத்தில் அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வடை செய்கிறது அப்படின்னு தாங்க நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நைட்டு சோறை தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, நல்லா இந்த மாதிரி நசுச்சு விடுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இந்த சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சாதத்தோடு ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாதத்துலேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இதில் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால அதுவே காரமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த சாதத்தோட எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நானாக ஆட் பண்ணல, வெறும் கடலை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா பின் சைடு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னே எப்படி வருதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நமக்கு சாதமும் வேஸ்ட் ஆகாது. அதை பழைய சோறாக தின்னாலும் நல்லதான். பட் இன்னும் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு நல்லா கிட்ஸு தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. மேலே உங்களுக்கு கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லித்தலை வேணால் தூவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's signing off from Rashi.